முதலாம் வசனத்திலே, ஆபத்து நாளிலே கர்த்தர் ஒரு ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர், நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர், உங்களை அர்ப்பணித்திருக்கிற ஆண்டவர், நீங்க ரொம்ப அன்பு காட்டுகிற ஆண்டவர், உங்களோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆபத்து வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, பலவீனத்தினாலே தடுமாறும் பொழுது நீங்க சோர்ந்து போகாதே, என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு நன்மை செய்ய உங்களோடு கூட வந்து உங்களுக்கு தோள் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் நன்மைகளின் நாயகன். என் வாழ்க்கையிலே என் ஆண்டவராகிய இயேசு எனக்கு நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார் என்று உங்க பக்கத்துல கிட்ட இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, நன்மைகளின் நாயகன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். புரியலையா? யாரது? நன்மைகளின் நாயகன். உங்க கூட இருக்கிறது யாரு? நன்மைகளின் நாயகன். அவர் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சுருக்கமாய் சுருக்கமாய் சொல்லி காட்டி நான் கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷனை குறித்ததான ஒரு தேவ மனிதன் அல்ல, அவன் உலகத்திலே தன்னுடைய சுயபலத்தை நம்பி வாழ்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வேதத்தில் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாலத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 சாணமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 செக்கலான வெண்கலமாய் இருக்கும் என்று இந்த ஊரானாகிய இந்த கோலியாத்தை குறித்து அங்கே 17ஆம் அதிகாரத்திலே மிக அழகாய் சொல்லப்படுகிற, மிக அழகாய் அவனை வர்ணிக்கிற இந்த பொல்லாத மனிதனுடைய, நம்முடைய பாஷையில அவனுடைய ஹைட் சொல்லணும்னா 9 அடி 9 அங்குலம். எவ்வளவு? 9 அடி 9 அங்குலம். ஏறத்தாழ 10 அடி அவனுடைய ஹைட். சோ 10 அடி அவனுடைய ஹைட்னா ஏறத்தாழ இந்த தலையிலிருந்து இந்த மேல அந்த ரூஃப் வரையும் அவனுடைய ஹைட் இருக்கும் 10 அடி. ஏன்னா இந்த 10 அடி கொண்ட இந்த ராட்சத மனுஷன் இவன் யாருக்கு விரோதமாய் பெலிஸ்தியோடு கூட சேர்ந்து யாருக்கு விரோதமாய் வந்து நிற்கிறான் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற, தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிற இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறான். அந்த நாட்களிலே இஸ்ரவேலை ஆளுகை செய்த, ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் சவுல் ராஜா. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சவுல் ராஜாவும் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் இந்த ஏலா பள்ளத்தாக்கிலே அமர்ந்திருந்தார்கள். ஒரு பக்கம் பெலிஸ்தியர், ஒரு பக்கம் இஸ்ரவேல், நடுவே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த பெலிஸ்தியருக்காக இந்த பராக்கிரமம் நிறைந்த மிக பயங்கரமான ராட்சத உருவம் கொண்ட இந்த கோலியாத் என்கிற மனுஷன் இங்கே வந்து இந்த பள்ளத்தாக்கிலே வந்து நின்று அவன் குரல் கொடுப்பானாம். என்னவென்று, ராஜாவே, உங்க இஸ்ரவேலில் ஒரு ஆம்பளை இருந்தா, ஒரு வீரன் இருந்தா நீங்க அனுப்புங்க. அவன் என்ன ஜெயிச்சுட்டான்னா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை. ஆனா நான் அவனை ஜெயிச்சிட்டா
நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு வந்து சவாலிடுவான். அவன் இப்படியாக ஒவ்வொரு நாளாக சில நாட்கள் மட்டும் ஒவ்வொரு நேரமாக நாட்களாக வந்து அங்கே வந்து பாளையத்தில் நின்று அவன் கூக்குரலிடுவான், இஸ்ரவேல் ஜனங்களே என்னிடம் யுத்தம் பண்ண வாங்கள் என்று சொல்லி அவன் வந்து கூக்குரலிடும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் திரும்பி அவனுடைய வார்த்தை கேட்டு பயந்து ஓடி போவார்களாம். சரித்திரத்திலே அவனை குறித்து நான் படித்தேன். அவன் மிக பார்ப்பதற்கு மிக பயங்கரமான உருவத்தை உடையவன். மிக பயங்கரமான உருவத்தை உடையவன் மட்டுமல்ல, அவன் உடம்பிலே எந்த விதமான ஈட்டி குத்தினாலும் எந்த விதமான ஆயுதங்களினாலே அவனை தாக்கினாலும் அவனுடைய உடம்பு முழுவதுமாக வெண்கலத்தினாலே அணியப்பட்டதான குண்டு பாயக்கூடாதான ஒரு ராட்சத ஒரு விதமான கவசங்களை அந்த ராட்சதன் அணிந்து கொண்டிருப்பான். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பெலிஸ்தீன் வந்து நிற்பான். இந்த காத்தூராகிய இந்த கோலியாத் வந்து நிற்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடுவார்களாம். இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு எதிராக நிற்கிற நம்மை எதிர்க்கிற பொல்லாத காரியங்களை கண்டு, நம்முடைய பலவீனங்களை கண்டு, நம்முடைய சோர்வுகளை கண்டு, நம்முடைய தேவைகளை கண்டு நம்முடைய வாழ்க்கை கூட பயத்துல ஒரு வேலை நாம் ஓடிக்கொண்டு இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி. அப்போ இந்த இப்படி நடந்து கொண்டிருந்த இந்த நாட்களிலே இங்கே தாவீது அவன் கூட பிறந்த சகோதரர்கள் அந்த போர்க்களத்திலே அங்கே இருந்தார்கள். இவர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்கும்படியாக இந்த தாவீது அங்கே போகிறார். போயிட்டு தாவீது தன் சகோதரர்கள் எல்லாரும் பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது திடீரென்று சொல்லி எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். என்னவென்று தாவீதுக்கு புரியல. திரும்பி பார்க்கிறார், தன் சகோதரர்கள் தன்னை சார்ந்திருக்கிற எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். தாவீது மாத்திரம் எழுந்து ஒன்றுமே புரியாத அவன் திரும்பி திரும்பி பார்த்து அவன் அங்கே நிற்கிறான். அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய ராட்சத மிருகமாகிய இந்த கோலியாத் நிற்கிறதை பார்க்கிறான். தாவீது மிக ஆச்சரியத்தோடு பார்க்கிறான், மிகவும் கவனத்தோடு பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், அப்பொழுது கோலியாத் சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனமே, நீங்கள் உங்களில் ஒருவன் என்னை செய்தால் கடந்து வாங்கள் என்று சொல்லி அவன் தேவனுடைய மக்களுக்கு எதிராக, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக ஒரு கூக்குரலிடுகிறதை இந்த தாவீது கேட்கிறான். இப்ப தாவீது பார்க்கிறான், ஆண்டவரே, உம்முடைய உம்மை பற்றி தெரிந்த ஒருவரும் இங்கே இல்லையே. இந்த மனிதனுக்காக, உம்மை எதிர்க்கிற இந்த பொல்லாத மனிதனுக்காக, இந்த ராட்சதனுக்காக பயந்து ஓடுகிறார்களே, இவனை நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவரே, நான் இவனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் கோலியாத்தை பார்த்து, கோலியாத்தே, உன்னோடு நான் யுத்தம் பண்ணி நான் என் தேவனுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது ஓடி போய் தன் சகோதரரிடத்தில் சொல்லுகிறான், சகோதரர்களே, இங்கே இந்த மனிதரை நான் ஜெயிப்பேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெயமெடுப்பேன், இந்த மனிதனை விழுத்தி நான் என்ன பண்ணுவேன், ஜெயமெடுப்பேன். ஏன்னா தாவீது சின்ன பையன், மிஞ்சி போனா ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். தாவீது மிஞ்சி போனா கிட்டத்தட்ட ஒரு 4 ஒரு 5 அடி இல்ல 4 அடி இல்ல ஒரு 4 அடி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த தாவீது 10 அடி இருக்கிற கோலியாத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவச்சனமே, இன்றைக்கு உங்களை எதிர்க்கிற எந்த கோலியாத்தா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய்
எந்த கோலியாத்தா இருந்தாலும் நீங்க பயப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தாவீதை போல பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், நானே கர்த்தர் என்று அறியும்படியாய் உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த கோலியா இவன் ராஜா கிட்ட போயிட்டு தாவீதை கொண்டு போறாங்க. ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே, இந்த கோலியாத்தை நானே தேவனை கொண்டு நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி. இங்க நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேலின் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனாலும் இவங்க கிட்ட தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசம் போச்சு, தேவன் வைத்திருக்கிற வைராக்கியம் போச்சு, தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கை போச்சு, தேவன் வைத்திருக்கிற எல்லா நம்பிக்கையும் இழந்து இந்த மனிதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவர்கள் பயந்து 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 வருகிறார்கள். சவுலோ அபிஷேகிக்கப்பட்டவர், சவுலோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவா இருக்கிறார். ஆனா எல்லாரும் தேவனை மறந்தவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொண்டிருந்தோம், அந்த வல்லமையுடைய அருமை தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க, உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, உங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, உங்களை எதிர்க்கிற பொல்லாத காரியத்தை பார்த்து பயப்படாதீங்க, உங்க பலவீனத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கையை தட்டலாமே. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலி இயேசு என்னோடு. நீங்க வேணும், நீங்க போதும், உமக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி என் அன்பு மனைவி இப்படி ஒரு பாடலை எழுதினாங்க. பராக்கிரமசாலி இயேசு என்னோடு, நீங்க வேணும், நீங்க போதும், உமக்காய் வாழணும். பராக்கிரமசாலி இயேசு என்னோடு, நீங்க வேணும், நீங்க போதும், உமக்காய் வாழணும். 5 அப்பங்கள் 2 மீனையும் பெருக செய்த எங்கள் தேவன் நீங்க அல்லவோ. பராக்கிரமசாலி இயேசு என்னோடு, நீங்க வேணும், நீங்க போதும், உமக்காய் வாழணும். பாருங்க, உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் பராக்கிரமசாலி. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த எந்த ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவரும் தடுக்க முடியாது. அதனால அவங்க பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்க, அந்த இஸ்ரவேலின் ராஜாவா இருந்த சவுல், ஆண்டவர் அவர்களுக்குள் வைத்திருக்கிற வல்லமையை மறந்துட்டாங்க. அவங்களுக்குள் ஆண்டவர் இருப்பதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை மறந்துட்டாங்க. முற்பிதாக்களின் தகப்பன்களோடு கூட ஆண்டவர் இருந்து செய்த காரியங்களை அவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் இந்த தாவீதோ அவன் ஆண்டவரை பற்றி ஒரு காலம் மறக்கவில்லை. தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, இஸ்ரவேலின் ராஜாவாய் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது கர்த்தரை அவன் மறக்காதபடிக்கு அவன் தேவனிலே வைராக்கியம் பாராட்டுகிறான். அவன் சொல்லுகிறான், இங்கே நீங்கள் எடுத்து திருப்பிக் கொள்ளுங்க வேதத்தை. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தேன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமும் சிறந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். அல்லேலூயா. என்ன பண்ணான் அந்த பெலிஸ்தியன்? தாவீதை பார்த்து அசட்டை பண்ணுகிறான். தேவச்சனமே, இன்றைக்கு உன்னை பார்த்து கூட இந்த உலகத்தின் மக்கள், அநேக ஜனங்கள் உன்னை அசட்டை பண்ணுவார்கள், உன்னை
தள்ளிவிடுவார்கள், உனக்கு விரோதமாய் பேசுவார்கள், உன்னை கலங்கப்படுத்துவார்கள், உன்னை வேதனைப்படுத்துவார்கள், உன்னை கண்ணீர் வடிக்க வைத்து உன்னை பார்த்து ஏளனமாய் சிரிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சௌந்தரியம் உள்ளவன், நீ சௌந்தரியம் உள்ளவன், நீ அழகுள்ளவன். கர்த்தருக்கு அவருடைய உள்ளத்துக்கு நான் ஏற்றவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்க்கும் பொழுது அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? இவன் அழகுள்ளவனா இருக்கிறான், இவன் சௌந்தரியவானா இருக்கிறான், ஆனா சின்ன பிள்ளையா இருக்கிறான், இவனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா என்ன ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவன்கிட்ட இல்லைன்னு இவன் ஏளனமா நினைக்கிறான். என் தேவச்சனவே, பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் போராட்டங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா பலவீனங்கள், பிசாசு உனக்கு எதிராக அநேகர் எழுப்ப செய்வார், அநேகர் ஏளனமாய் பேச வைப்பார், நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி உன்னை தள்ளி வைப்பார். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கும்படி, உன்னை உருவாக்கும்படி, உன்னை நடத்தும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, உன்னை பலவாய் மாற்றும்படி ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்புக்கொடுத்தார் அல்லவா? ஆகினாலே நீ பலவான். விசுவாசிக்கிறீர்களா? நீ பலவானா இருக்கிறாய். இங்க தாவீதுடைய பலத்தை குறித்து கோலியாத்துக்கு தெரியாது. தாவீது யார் என்று சொல்லி கோலியாத்துக்கு தெரியாது. என் தேவச்சனவே, நீ யார் என்று சொல்லி உன் எதிராளிக்கு தெரியாது. உனக்குள் இருக்கிறவன் மிக பெரியவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருவெள்ளம் ஆடி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ, பெருவெள்ளம் ஆடி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ, அற்புத உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்று தெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்று தெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் நாங்கள் தெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் நாங்கள் தெரிய அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயத்தை காண்பிக்கிற ஆண்டவர், உன்னதமாய் உன்னை பலப்படுத்தி உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் உனக்குள் இருப்பதை நீ மறந்து போகாதே. சவுல் மறந்து விட்டான், சவுலை சார்ந்த ஜனங்கள் மறந்து விட்டார்கள், தாவீதை சார்ந்த தன் சகோதரர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால்
தாவீது மறந்து போல அவனோடு கூட இருக்கிற ஆண்டவரை, அவனை உயிர்ப்பிக்கிற ஆண்டவரை, இஸ்ரவேலை தெரிந்து கொள்ளப்படும்படியால் வனாந்தரத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற தாவீதை அவர் தெரிந்து கொண்ட அந்த ஆண்டவரை அவன் மறக்கல. இன்னைக்கு நாமும் கூட உங்களுடைய வாழ்க்கையில உனக்கு செயல் இல்லையா? உன் வாழ்க்கையில் உனக்கு அற்புதம் இல்லையா? உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மை இல்லையா? உன் வாழ்க்கையில் உனக்கு போராட்டமா? உன் வாழ்க்கையில் உன்னை தள்ளி வச்சிருக்காங்களா? உன் வாழ்க்கையில் உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. யார் ஒதுக்கினாலும் யார் தள்ளினாலும் என் ஆண்டவராகிய இயேசு என்னோடு கூட என்னை பலப்படுத்துகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஜெயமா எனக்கு கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? தேவச்சனமே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அற்புதமான ஒரு வார்த்தை, அதிசயமான ஒரு வார்த்தை இங்கே இவர் சொல்லுகிறார். இந்த தாவீதை பற்றி வர்ணிக்கிறார். இரண்டாவது இங்கே சொல்லுகிறது, இந்த பெலிஸ்தியன் தான் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவனை கண்டு தாவீதை சபித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியன், இந்த காத்மூரானாகிய இந்த கோலியாத் தாவீதை முதல்ல வர்ணிக்கிறான். தாவீதுடைய அழகை வர்ணிக்கிறான். இரண்டாவது தாவீதை பார்த்து இந்த தாவீது என்ன பண்றாரா, ஒரு கோலம் தான் கிட்ட இருக்கிற அங்கிருந்த அந்த ஆற்றின் அருகே, அந்த பள்ளத்தாக்கின் அருகே இருந்த 5 குழாங்கற்களை எடுத்துக்கொண்டு தன் அரை பையிலே போட்டுக்கொண்டு தன் கோலை பிடித்துக் கொண்டு கவலை எடுத்துக்கொண்டு அவன் கோலியாத்துக்கு முன்பதாய் போய் நிற்கிறான். இவன் பெரிய ராட்சதன். இவன் எப்படிப்பட்டவன்? பெரிய ராட்சதன். 10 அடி உயரம் கொண்டவன். அவனுடைய சரீரம் முழுவதுமாய் வெண்கலத்தினாலே அவன் ஆயுதம் தரித்தவனாய், மிக பயங்கரமான ஒரு கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறவனாய், ஈட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறவனாய் பயங்கரமாய் நிற்கிறான். தாவீது கிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த தாவீதுக்கு ராஜா சவுல் தன்னிடத்தில் இருக்கிற உடைகள் எல்லாம், போருக்கு தேவையான உடைகள் எல்லாம் தாவீதுக்கு மாற்றி பார்க்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு தாவீதங்க ராஜா கிட்ட, ராஜா சொல்றாரு, சவுல், தாவீதே, நீ இவரை ஜெயிக்க எங்களாலே முடியல, நீ எப்படி முடிப்ப? அங்கேயும் தாவீது ஒரு வார்த்தையை, நீங்க 17 அதிகாரத்தை முழுசும் படிச்சீங்கன்னா அங்க அழகான சம்பவம் இருக்கும். அங்கேயும் தாவீது சொல்றார், ராஜாவே, நான் காட்டுல ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சில சிங்கங்கள், கரடிகள், புலிகள் வந்து என் ஆடை பிடிக்கும்படியாய் வரும். நான் தேவனுடைய நாமத்தை கொண்டு அந்த சிங்கத்தின் பிடித்து அது வாயை கிழித்து தூக்கி எறிந்து விடுவேன். அந்த பலத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இவன் எம்மாத்திரம் எனக்கு என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லணும், தாயின் கருவிலே என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்னை சிநேகித்தவர், என்னை உருவாக்கியவர், என்னை மட்டும் பாதுகாத்தவர், என்னை மட்டும் நடத்துகிறவர், என் இன்னமட்டுமாய் என்னை ஆளுகை செய்கிறவர், என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவர், இனிமேல் சந்தித்து நடத்தும்படி என் தேவனை என்னோடு இருக்கிறபடியாலே பிசாசே உன் நயவஞ்சகம் என்கிட்ட செல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நயவஞ்சகம் என்கிட்ட செல்லாது. நீ என்ன ஒண்ணு பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா என் முற்பிதாவாகிய தாவீது சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டதை போல, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்னை விழுங்க காத்திருக்கிற பிசாசே, உன்னை நான் சிங்கம் போல கிழித்து போட கர்த்தரே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே, தாவீது சொல்றான், ராஜாவே, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ராஜா அறிவித்த எல்லா உடையும் கழட்டி தூக்கி போட்டுட்டு இவன் மேல போறான். ஒரு 5 குழாங்களை எடுத்துக்கிறான்.
தன் கையில இருக்கிற ஒரு கோலை கவனம் எடுத்துக்கிறான். அங்க போனா இப்ப முன்னால நிக்கிறான். இப்ப இங்க பார்த்து இந்த ராட்சதை கேட்கிறான். அந்த சவுல் இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கேட்கிறான். கோலியாத்து கேட்கிற கோலியாத்து சொல்றான், நீ என்ன அடிச்சு போடுறதுக்கு என்ன நாயின் நினைச்சியா? நீ என்ன கொண்டு போறதுக்கு தடியும் கல்லையும் எடுத்துட்டு வரையே, நீ அடிச்சா ஓடுறதுக்கு என்ன நாயின் நினைச்சியா? அவனே சொல்லிக்கிறான் அவன் யாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசே சொல்லுவான், உங்களுக்கு முன்னால நிக்கிற பிசாசு சொல்லுவான். நான் ஒரு நாள் ஒரு பிசாசை துரத்துறேன். இங்கதான் இந்த சபையில தான் ஒரு பிசாசை நாங்கள் துரத்தும் பொழுது எல்லாம் நடுராத்திரில ஒரு 1 மணிக்கு 1 மணிக்கு மேல கூட்டிட்டு வந்து போட்டாங்க. போட்ட பொழுது நானும் என் மனைவி சேர்ந்து அந்த பிசாசு கிட்ட போய் நிக்கிறோம். அது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடிக்குது, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடிக்குது, கடிக்க போகுது. என்ன பண்றது ஒண்ணும் தெரியல. என்ன பண்றேன், நானும் போயிட்டு நின்ன உடனே என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேது. அப்ப எனக்கு ஒரு டவுட், எல்லாரையும் கடிக்குது, என்ன மட்டும் ஒண்ணும் பண்ணலையே, நம்ம பத்தி கொஞ்சம் கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணி பிசாசு கிட்ட நான் கேட்கிறேன், பிசாசே நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். முதல்ல கேட்டேன், நீ எங்கிருந்து வந்த? நான் பனங்காட்டு பாக்கத்துல சாரி நான் மாம்பாக்கத்துல இருக்கிற முந்திரி தோப்புல இவங்க வந்தாங்க, அங்க நான் இவங்க மேல ஏறிக்கினேன்னு சொல்லிச்சு. பாவம், முந்திரி தோப்புல முந்திரி அறுத்து சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பிசாச இவங்க தூக்கின்னு வந்துட்டுக்கிறாங்க. அந்த தப்பா என்ன பண்ணிருக்காங்க, வயிற்று வலின்னு சொல்லிட்டு அவங்க அவுட் சைட் போலான்னு போனாங்களாம். அங்கதான் இந்த பிசாசு ஏறிச்சு. அங்க வந்தாங்க, நான் ஏறிக்கினேன். என்னை தேடி வந்தாங்க, நான் தேடி போயிட்டேன்னு சொல்லிச்சான். அப்ப சொல்லிச்சு, அப்படியா, சரி பரவாயில்ல, இப்ப சொல்ல, இதெல்லாம் சொல்ற கரெக்டு தான், இப்ப நான் யாரு தெரியுதான்னு கேட்டேன். ஓ நல்லா தெரியுமே. எனக்கு ஒரே ஆச்சரியம். பரவாயில்ல, பிசாசெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டா இருக்குது, நம்ம தெரிஞ்சு வச்சிருக்குது. பிசாசெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்குது, பரவாயில்லையே. அப்படியா, எனக்கு தெரியுமா? தெரியுமே. யார் நானு? நீ சுரேஷ் பாஸ்டர் இருந்து. அல்லேலூயா. அது கூட என்ன மரியாதையா சுரேஷ் பாஸ்டர் இருந்து. ஆனா இங்க ஒரு குட்டி ஒன்று உலகத்தில் இருக்குது, அது என்ன பார்த்து மென்டல் இருக்க போகுது. அல்லேலூயா. நம்ம ஆதித்தி அவங்க பாட்டி அடிக்கடி அவங்க ஆயிரம் பரத்தி இருப்பாங்க. வயசாகி போச்சு இல்ல, 72 வயசாகுது. ஏன்னா பரத்தியே இருப்பாங்க அவங்க. அதனால இப்படிவா இந்த குட்டி தான் சொன்னேன். அவ என்ன பண்ணா, அவங்க என்ன பெறாத்தியே இருப்பாங்க. இங்க வந்தா கூட பெறாத்தியே இருப்பாங்களா, பைத்தியம் கம்முனு அப்படின்னு அவங்க பாட்டி இப்படி சொல்லி சொல்லி நம்ம என்ன நடுவில் அவளை தொல்லை பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்மளை பார்த்து சொல்லு பைத்தியம் அப்படின்னு ஓடிடலாம். அந்த மாதிரி விசாசு கூட நம்மளை பத்தி என்ன பண்ணிக்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. யார் அது? மரியாதையா சொல்லிச்சு, நீ சுரேஷ் பாஸ்டர் தானே, உன்னை எனக்கு தெரியுமே. சரி, அடுத்தது எனக்கு ஒரு தைரியம் வந்து வேற என்ன கேட்கலாம். சரி, உனக்கு வேற என்ன, நான் என்ன பண்ணணும் தெரியுமா? அது சொல்லிச்சு ஒரு வார்த்தை சூப்பரா என்ன பார்த்து, எனக்கு அதுவே போதும் என் வாழ்நாள். நான் என்ன பண்ணணும் தெரியுமான்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, நீ ஜெபிப்ப, அப்போ தேவ அக்கினி இறங்கும், என் உடம்பெல்லாம் பத்தி எரியும், அதனால நீ ஜெபம் பண்ணாத, நான் போயிடுறேன்னு போயிடுச்சு. முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதுவும் போயிடுச்சு. விடுதலையான அந்த மகளும் நம்மளை விட்டு போயிட்டா. முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறேன். அதுதான் தாவீது சொல்றாரு. அழகா சொல்றான். தாவீதை பார்த்து அவன் சொல்றான், நீ கையில போறோம், கையில குழாங்கல்ல எடுத்துட்டு வந்த அடிக்கிறதுக்கு வர நான் நாயா என்று சொல்லி 8 வசனம் பாருங்க, அழகா சொல்லுது. பின்ன வந்த பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, இடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். பாருங்க, செல்லற்ற பிசாசு நம்ம பார்த்து இப்படிதான் பயத்தை காட்டுவான். ஐயோ உனக்கு இப்படி வரும், ஐயோ உனக்கு இப்படி நடக்கும், ஐயோ உனக்கு இது நடக்கும், நம்ம ரொம்ப பயத்தை காட்டுவான். என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் சொல்றாரு. நீ என்ன பண்ணாத, பயப்படாத, ஆண்டவர் சொல்றாரு.
நீ பயப்படவே பயப்படாத. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த காரியங்களானாலும், என்ன எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஏன்னா உன்னை அழைத்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு தாவீது சொல்றாரு, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. நீ ஆண்டவரை நம்பி நீ எங்க போனாலும் உனக்கு ஜெயம் வரும். ஆண்டவரை நம்பி நீ எதை செஞ்சாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்டவரை நம்பி நீ எப்படி ஆண்டவரை துதிச்சாலும், ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தினாலும், ஆண்டவருக்கு நீ எப்படியெல்லாம் கொடுத்தாலும், ஆண்டவருக்காக செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயமும் ஆசீர்வாதமும் வரும். ஆண்டவரை நம்பாத இந்த பெலிஸ்தீன போரை இல்லாம இந்த தாவீது சொல்றான், நான் என் தேவனை கொண்டு உன்கிட்ட வரேன். அல்லேலூயா. அவன் உடம்பு முழுசும் நீ உன் உடம்புல போட்டுட்டு இருக்கிற இந்த கவசத்தை நம்பி, ஈட்டியை நம்பி, கத்தியை நம்பி, உன்கிட்ட இருக்கிற சுயத்தை நம்பி நீ வர, நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்கிட்ட வந்திருக்கிறேன். அதனால உனக்கு ஜெயம் கிடையாது, எனக்கு தான் ஜெயம். அல்லேலூயா. என் இயேசு என் கூட இருக்கிறார், என் இயேசு என் கூட இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் என்னை கைவிட மாட்டார், ஒருபொழுதும் என்னை தள்ளாட விட மாட்டார், ஒருபோதும் என்னை தவிக்க விட மாட்டார், ஒருபொழுதும் எனக்கு நன்மை செய்யாது இருக்க மாட்டார். அவர் என் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் என் பலவீனங்களை மாற்றுகிறவர், அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், அவர் என் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவர். நான் ஆபத்தாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து என்னை ஆதரிக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். கடைசியா தாவீது கவன சுத்தி கல்லை வச்சு ஒன்றுகோல வச்சு அடிச்சு விடுறான். அந்த கோலியாத்துடைய சரீரத்துல எல்லாம் மூடிட்டு இருக்குது. எங்கப்பட்டாலும் குண்டை துப்பாக்கி எடுத்து சுட்டாலே அவனுக்கு பாயாது. இங்க இருக்கிற இந்த குழாங்கல் அடிச்சா அவன் மேல பாயுமா? பாயவே பாயாது. ஆனா அந்த குழாங்கல் அது சாதாரண கல் அல்ல, அது 5 நாமங்கள் தரித்த என் இயேசு தான் அந்த கல். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கல்லுக்கு பேரு அதிசயமானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை பிரகாரமாய் இந்த விழாங்கள்ல போச்சு. அவன் நெத்தில மட்டும் ஒரு இடத்துல சின்ன கேப்பு, இந்த கேப்பு தான் அவன் நெத்தில இருக்கும். இதை தவிர அவன் உடம்பு ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்குது. இங்க விட்டான் கல்ல, நேரா போச்சு, இந்த இடத்துல மட்டும் கரெக்டா பட்டுது. அப்படியே பெலிஸ்தீன் அவன் என்ன பண்ணான், அந்த காத்தூராக்கி கோலியாத்து அவன் உருவத்தை பார்த்து பயந்தாங்க, அவனை பார்த்து பயந்தாங்க. ஆனா இயேசுவுக்கு பயப்படுகிற பிள்ளைங்க கோலியாத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. நீங்க இயேசுவுக்கு பயப்படுங்க. நீங்க உங்களை எதிர்க்கிற பொல்லாத காரியங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. இந்த கோலியாத்து கீழே விழுந்தா, இவனை இப்போ எந்த கத்தியும் தாவீது கிட்ட இல்லை, அவனை கொலை செய்யறதுக்கு எதுவும் இல்லை, அவன் கீழே தான் விழுந்திருக்கிறான், இன்னும் அவன் சாவல. அவன் சாகத்துக்கு இவன் ஓடுறான். இவன் ஓடி போயிட்டு அவன்கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து அவனையே வெட்டி அவன் தலையை தூக்கி காட்டுறான். அல்லேலூயா. 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 உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கையில, ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிற வாழ்க்கையில அவர் ஒருபொழுது உன்னை கைவிட மாட்டார், ஒருபொழுது உன்னை தள்ளாட விட மாட்டார். தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர், கோலியாத்தை விழ செய்த கர்த்தர், இன்றைக்கும் வாழ்க்கையில உன்னை எதிர்க்கிற எந்த பொல்லாத காரியங்களா இருந்தாலும் அவைகளை விழ செய்து உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாள் இன்றைக்கு. கர்த்தருடைய நாமம் தரித்திருக்கிற என் ஜனம் ஒரு பொழுதும் வைக்கப்பட்டு போவதில்லை. கண்ணீர் மூடி செபிக்கலாமா? இயேசுவே மை துதிக்கிற ராஜா.